இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து போதை பழக்கம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது. சோ அப்படிப்பட்ட நிலையில நம்ம அரசாங்கமே வந்து மதுக்கடைகளை நடத்துவதற்கான காரணம் என்ன? மதுக்கடை நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, மதுக்கடை வந்து இப்போ ஸ்டாலின் வந்துதான் திறந்தது அப்படிங்கிறது இல்லை. எங்க வீட்லயே 2 பேரும் மதுவால இறந்து போயிருக்காங்க. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மது பிராந்தி கடைன்னு திறந்தது யாரு? அம்மா ஜெயலலிதா இருக்கையில, எம்ஜிஆர் இருக்கையிலேயே வந்ததுதான். அது அப்படியே பரம்பரையுமே வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் ஸ்டாலின் அத இதுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கூடிய வரையில் அதை முயற்சி சரி செய்வார். பனைக்குளத்தோட இன்னொரு ஜெயலலிதான்னு உங்களை பத்தி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு ஜெயலலிதா அந்த அம்மா ஆளுமை எனக்கு பிடிக்கும். நான் வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த அம்மாவுடைய ஆளுமை எனக்கு பிடிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே வலிமையானவங்க தான், தெரியுதா? பெண்கள் வலிமையானா ஆனா அது என்னன்னா வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க, மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல பேசுவாங்க, அண்ணன் பேசுவா, அக்கா பேசுவா அப்படிங்கிற ஒரு தன்னடக்கத்துலதான் இருக்கிறது. ஆனா வலிமையில் நிறைஞ்சதுல பெண்கள் ஒட்டுமொத்த எல்லாருமே வலிமையானவங்க தான்.